நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். வேளையில ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். இணைந்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:15. ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்களை யாவரை வாழ்த்துகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தில் 15வது வசனத்தின் படியாக அந்த மரியாள் ஆண்டவருடைய கல்லறை பார்த்து அங்கே ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னோன்னே வெளியே வந்து என்ன பண்றாங்க, அவருடைய சரீரத்தை கேட்கிறாங்க. உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவங்க பார்க்க அந்த அளவுக்கு விசுவாசம் அங்கே வேலை செய்யல. சோர்ந்து போனதுனால, அவநம்பிக்கைகள் வந்ததுனால அவருடைய சரீரத்தை எங்க இருக்கும், அதை கிடைச்சா போதும், அதை போய் பார்த்தா போதும், அதையாவது எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்லி அந்த நிலைமைக்கு, அந்த எதிர்மறையான நிலைமைக்கு, அந்த தோல்வி நிலைமையில யார் இருக்கா? மரியாள். ஆண்டவருடைய ஊழிய நாட்களிலே ஊழியத்தை ஆண்டவரோடு இணைந்து செய்த மரியாள் மிகவும் சோர்வுல, மிகவும் தோல்வியில, நெகட்டிவை பார்க்க வந்து நெகட்டிவுக்கு நெகட்டிவாக இருக்கிறாங்க. அது தோல்வி மேலே தோல்வியில் இருக்கிறாங்க. அந்த தோல்வியுடைய மனநிலையில் இருக்கிற எப்படி என்ன சொல்கிறாங்க, வீட்டிலிருந்த ஆண்டவர் பார்க்காட்டா கூட பரவாயில்ல, அப்படி சரீரத்தை பார்த்தா போதும், அதை பார்த்தாவது என் மனசு ஆறுதல் அடையுமே, எனக்காக எவ்வளோ அற்புதங்களை செய்தார் என்று அந்த நிலையில, தோல்வி நிலையில இருந்த, அழுது கொண்டே இருந்த, வாழ்க்கையில இனிமே எனக்கு ஒரு நல்லது நடக்க போகிறது இல்லை, பரவாயில்ல, நல்லது நடக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த நிலையாவது ஆண்டவர் என்னை இதோட வச்சுக்கொண்டு சொல்லி இருந்த அந்த மரியாளை ஆண்டவர் பார்க்க வந்தாரையா. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? வேளை நாமும் அந்த நிலையில இருப்போம் என்றால், வசதி படித்தவங்கள அல்ல, பணக்காரங்கள அல்ல, ஆண்டவருக்கு எதிராக அவரை அடித்தவர்களை அல்ல, நம்மை போன்ற எளிய மக்களை தான் ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த காலை வேளையில பார்க்கும்போது என்ன சொல்றாரு? முதல் வார்த்தை என்ன சொல்றாரு? அந்த அதிகாரத்துல, அது யோவான் எழுதின சுவிசேஷத்துல என்ன சொல்றாரு? ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? சத்தமா சொல்லுங்க. ஸ்திரியே ஏன்? உயிர்த்தெழுந்த ஆண்டவர், சர்வ வல்லமை படைத்தவர், இனிமே அவருக்கு ஒன்றும் பண்ண முடியாது. உலகம் யாரு நினைச்சாலும் பக்கத்தில் கூட போக முடியாது. அப்படிப்பட்ட வல்லமையை, இந்த உலகம் அதுவரை சந்திக்காத வல்லமையை பார்த்து வியப்படைந்து போயிருக்கு. சாத்தானுடைய ராஜ்யம் அரண்டு போய் இருக்கிறது. அப்படிப்பட்ட வல்லமையுடைய ஆண்டவர் என்ன பேசியிருக்கணும், என்ன போய் பார்த்திருக்கணும்? அவருடைய வல்லமை தான் நேசித்த மனிதர்களை நோக்கித்தான் வருகிறது. ஆமென் சொல்லுவோமா? சிறியே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? என்ன அர்த்தம்? உன் உள்ளத்துல எதை நினைத்து தோல்வியின் விளிம்புல, தோல்வியினுடைய விளிம்புல, தோல்வி மேல தோல்வி, எனக்கு வெற்றி கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நான் வாழாட்டாலும் பரவாயில்ல, நல்லா இருக்காட்டாலும் பரவாயில்ல, ஆண்டோடைய சரீரத்தை மட்டும் பார்த்தா போதுமே சொல்லி தோல்வியில் விளிம்பில் இருக்கிற அந்த மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரியே ஏன் அழுகிறாய்? சரி பரவாயில்ல, நீ யாரமா பார்க்க வந்திருக்க? இவ்வளவு காலையில இந்த கல்லறையில யாரும் வரமாட்டாங்களே, யாரமா பார்க்க வந்திருக்க? யாரை தேடுகிறாய்? உங்கள் உள்ளத்துல எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, எனக்கு அன்பான ஆறுதலை தேடி ஆலயத்துக்கு வந்த பிள்ளைகளே, உங்களை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து எனக்கு அன்பான ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த அருமையான வார்த்தையை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மகனே மகளே, எதற்காக அழுகிறாய்? எதற்காக அழுகிறாய்? யாருக்காக எதிர்பார்க்கிறார்? என்ன பிரச்சனை உனக்கு? அது சிம்பிளா சொல்ல போனா, அதை ஒரு வார்த்தையில சுருக்கி சொல்ல போனா, என்ன பிரச்சனை உனக்கு?
ஏன் இப்படி இருக்க, ஏன் இந்த கோலத்தில் இருக்க, இந்த இடத்துல ஏன் இருக்கன்னு சொல்லி ஆண்டவர் கேட்க அவர் என்ன சொல்றாரு, அவரை தோட்டக்காரன் என்று நினைத்து, ஐயா உங்க ஆண்டவரை எங்க கொண்டியா வச்சீங்க, இதை எனக்கு காண்பீங்க, அது போதும் சொல்லுகிறார். அவருடைய கவலை, அவருடைய கண்ணீர், அவங்களுடைய அவிசுவாசம், அவங்களுடைய சோர்வு ஆண்டவரை எப்படி பார்த்தது, தோட்டக்காரராக. நீ காலை பொழுதுல நம்முடைய சூழ்நிலையில ஆண்டவரை எந்த நிலையில வைத்து பார்க்கிறோம்? எல்லாரும் சொல்ல முடியுமா? ஆண்டவருடைய நிலைமை நீ எப்படி இருக்கு? அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை அவங்க முன்னால நிற்க, இந்த ஆலயத்தில் இருக்க, இந்த கூடுகையில் இருக்க நாம் எப்படி ஆண்டவரை பார்க்கிறோம்? எனக்கு அன்பானவர்களே, இனி நேசிக்கிறவர்களே, ஆண்டவருடைய வல்லமைக்கு பாத்திரவான்களே, இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வல்லமை நம்மை நோக்கி கேட்கிறது. என்ன நீங்க எப்படி பார்க்கிறீங்க? என்னுடைய வல்லமை குறித்து என்ன யோசிக்கிறீங்க? நான் தோட்டக்காரன் அல்ல, நான் தோட்டக்காரன் அல்ல, இந்த உலகத்தையே தோற்றுவித்தவன். எல்லாம் ஆமென் சொல்லுங்க. நான் சாதாரண தோட்டக்காரன் கிடையாது. நான் உங்களை படைத்த ஆண்டவர், உங்களுக்காக உயிர்த்தெழுந்து சர்வ வல்லமையாய் நிற்கிறேன். உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், உங்களுடைய என்ன கோரிக்கை என்ன, உங்களுக்காக நான் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. உடனே சொல்ற, ஐயா தோட்டக்காரனா என்னுடைய ஆண்டவர் சரீரத்தை கொண்டா சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, மரியாளே. அப்பதான் என்ன வருது, மரியாளே. உடனே அவர் சொல்றாரு, ஆண்டவரே ரபுனி. இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல போறோம்? நம்ம இன்னைக்கு என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவருடைய நாமத்தை சொல்ல போகிறோமா, இல்லது நம்முடைய தோல்வியை சொல்லியே வாழ்க்கை இப்படியே முடிக்க போகிறோமா? நம்மளுடைய நிலைமைகள் என்ன, நம்முடைய எண்ணங்கள் என்ன சொல்லுகிறது? இந்த காலையில ஒரு நல்ல முடிவோட இதை விட்டு கடந்து போவோம். நிச்சயமாக ஆண்டவர் இந்த நாளை நமக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்றி கொடுப்பாராக. ஏன்னா இன்னைக்கு காலையில, இன்னைக்கு அதிகாலையில வந்திருந்து ஆண்டவரை ஆராதித்து கொடுக்க, ஏன் அழுகிறாய்? ஏன் இந்த கோலத்தில் இருக்கீங்க? யாரை பார்க்க வந்திருக்கீங்க? இந்த இடத்துக்கு ஏன் வந்தீங்கன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கின்ற பொழுது நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? தோட்டக்காரனா நினைக்கோமா? எல்லாரும் போல ஆண்டவரை நினைக்கோமா? எல்லாராதனையும் போல வார வாரம் வருகிறோமா? ஆண்டவருடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி நம்மை இந்த நாளிலே நம்மை சந்திக்கிறது? எல்லாருமே சொல்ல முடியுமா? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். நம்முடைய உள்ளத்துல எந்த கோலத்தில் அவர் இருக்கிறார்? சிலுவையில் அடிக்கப்பட்டவராய் இருக்கிறாரா, இல்லைன்னா உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இருக்கிறாரா, இல்லது பரிதாபமான போட்டால போட்ட மாதிரி அப்படி சோர்ந்து போய் இருக்கிறாரா? நம்ம எந்த இடத்துல ஆண்டவரை வைத்து அழக பார்க்க போகிறோம்? நிச்சயமாக இந்த காலை பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோசித்துக் கொள்வோம். இதை விட்டு போகும் பொழுது ஆண்டவரை எந்த கோலத்தில் எடுத்துட்டு போகிறோம்? நம்ம எண்ணங்களிலே ஆண்டவருடைய நிலைமை என்ன? கோட்டக்காரனா, நம்மை தோற்றுவிட்டவரா? எந்த நிலையில எடுத்துட்டு போக போகிறோம்? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக வாசியுங்கள். பின்மாற்ற நிலையில இருந்த பேதுருவையும் அவருடைய சீஷர்களையும் ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்ன? படகுக்கு வலதுபுறமாய் வலைய போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திரளான மீன்கள் அகப்படும். வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் 5வது வசனம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா. பின்மாற்ற நிலைமையில இருந்த பேதுருவும் சீஷர்களும் எங்க போறாங்க? மீன் பிடிக்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு அவங்க கிட்ட? உங்களை மனிதரை பிடிக்கிறவளாக மாற்றுவேன் சொன்ன அந்த பேதுருவும் அந்த சீஷர்களும் யார் தலைமையில போறாங்க? பேதுருடைய தலைமையில அந்த கலிலியா கடல்ல மீன் பிடிக்க போறாங்க. ராத்திரி முழுவதும் அவங்க எல்லாம் முழு வேகத்துல, முழு உழைப்பை கொடுத்து அதை மீன்களை பிடிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் அகப்படவில்லை. ஆண்டவர் கேட்கிறார், புசிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஏதாகிலும் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. என்ன சொல்றாங்க? ஒன்றும் இல்லை. எல்லாரும் இந்த காலை வேளையில ஒருவேளை இந்த நிலைமையில நாம் வந்திருப்போம் என்றால், வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து சமாதானம் இல்லாம, சந்தோஷம் இல்லாம, எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில எந்த நிலைமையில நீங்க வந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார்,
சகோதரனே சகோதரியே, நீ என்ன நிலைமையில இருக்கிறீங்க? என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவரே, நீர் கொடுத்த அபிஷேகம் இருக்குன்னு சொல்ல போகிறோமா? நீர் கொடுத்த ஆவியின் வரங்கள் இருக்குன்னு சொல்ல போகிறோமா? நீர் கொடுத்த ஆண்டவரே வசனங்கள் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல போகிறோமா? ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல போகிறோமா? இல்லது ஆண்டவரே, என்னால சந்திக்கப்பட்ட ஆத்துமாக்கள் இருக்காங்கன்னு சொல்ல போகிறோமா? இல்லைனா எங்ககிட்ட உங்களுக்கு பதில் சொல்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல போகிறோமா? உயிர்த்தனுடைய ஆண்டவருடைய வல்லமை இன்னைக்கு காலையிலே நம்மை சந்திக்கிறது. நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? அவர் அண்ணாவை பார்க்க போல, காய்ஃபாவை பார்க்க போல, இல்லது அவரை அடித்த பிலாத்துவா பார்க்க போல, இல்லது ஏரோதை பார்க்க போல, அவருடைய சட்டையை கலத்தின போர் சேவகரை பார்க்க போல, தோல்வி நிலையில இருந்த பின்மாற்றத்தில் பேதுரை பார்த்து கேட்கிறாரு, என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு காலையில என்ன நிலையில வந்திருக்கிறோம்? நாமே நிதானித்து பார்ப்போம். என்ன சொல்ல போகிறோம்? ஆண்டவர் காலையில நம்மை பார்த்து கேட்கிறார், இத்தனை ஆண்டு விசுவாச வாழ்க்கையில உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன பண்ணிருக்கீங்க? என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய பேலன்ஸ் என்ன? அதை இப்படித்தான் சொல்லணும். உங்களுடைய பேலன்ஸ் என்ன? விசுவாச வாழ்க்கையில பேலன்ஸ் என்ன? உங்களுடைய விசுவாச வாழ்க்கையில அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் என்ன? எத்தனை ஆத்துமாக்களை சந்தித்தீர்கள்? எவ்வளவு நேரம் எனக்காக ஊழியம் பண்ணீங்க? எத்தனை என்னுடைய வாக்குத்தத்தத்தை எக்ஸிக்யூட் பண்ணீங்க, நடைமுறைப்படுத்தினீங்க? என்ன சொல்ல போகிறோம்? நாமே நிதானித்துக் கொள்வோம். ஒருவேளை ஒன்றுமே இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய நிலைமைகளை பார்த்து சொல்லுங்க. என்ன வேணும்னு கேளுங்க. வியாபாரமா, தொழிலா, வேலை வாய்ப்புகளா, அபிஷேகமா, ஆலயமா, ஊழியமா, ஆத்துமாக்களுடைய அறுவடைகளா, ஆவியின் வரங்களா, என்ன வேணும் கேட்டாலும் அவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு சொல்றோம் யாரா இருந்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வலது பக்கத்துல உங்களுடைய வார்த்தையின்படி வலைய போடுறேன், கிரளான மீன்கள் அகப்படுவதாக. ஆண்டவரே என்னை அதிகமாக ஆசீர்வதிங்க, பொருளாதாரத்தில் ஆசீர்வதிங்க. மீன் வலைய போட்டீங்கன்னா மீன் கிடைக்கும், வேலைக்கு போனீங்கன்னா சம்பளம் கிடைக்கும், ஊழியம் பண்ணினீங்கன்னா ஆத்துமாக்கள் கிடைக்கும், வியாபாரம் பண்ணிட்டீங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். என்ன வேணும்? என்ன வலைய போட போறீங்க? என்ன வலைய போட போறீங்க? அதை நல்ல முடிவு பண்ணிட்டு போங்க. படகுக்கு வலது புறமாய் வலைய போடுங்க. ஒருவேளை இதுவரைக்கும் எங்கேயோ போட்டு இடது புறம், முன்பக்கம், பின்பக்கம், ஆண்டவர் இல்லாத இடத்துல, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல போட்டீங்கன்னா இந்த காலை வேளை உயிர்த்தெழுந்த வல்லமை என்ன சொல்லுது? படகுக்கு வலது புறமாய் வலையை. எது வலது புறம் என்பதை வசனத்தின்படியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. ஒருவேளை நீங்கள் பண்ற முயற்சி இடது பக்கமாகவே இருக்குன்னா நிச்சயமா இதே வார்த்தை கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ரிப்பீட்டட் வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? படகுக்கு வலது புறம். ஒருவேளை நம்ம போடுகிற வலைகள் இடதுபுறமாய் இருக்கும்னா, பின்புறமாய் இருக்கும்னா, இது ஏதாவது ஒரு பக்கமாய் இருக்கும்னா கண்டிப்பாக இல்லை இல்லை இல்லைன்னு வாழ்க்கை முழுவதும் அது இல்லைன்னு தான் சொல்ல முடியுமே தவிர்த்து வேற வார்த்தை வரவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த பக்கத்துல வலையை போட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? உங்க வலையில எவ்வளவு மீன் இருக்கு? எந்த பக்கம் வலையை என்ன செய்யணும்? போட வேண்டும் என்பதை நல்ல முடிவு பண்ணி கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. சமாதானத்துக்கான வலையை போடுறீங்களா? எங்க போடுறீங்க? என்ன பண்றீங்க? ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக வார்த்தைகள் பேசப்படுகிறதா? அதுவும் பலதான். நிச்சயமா அந்த காலை வேளையில ஒரு நல்ல முடிவோடு செல்லுவோம். ஆமென் சொல்றீங்க. படிக்கிறீங்களா? வேலை பார்க்குறீங்களா? தொழில் பண்றீங்களா? இது அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? எதுனாலும் பரவாயில்ல. எந்த பக்கம் உங்கள் வாழ்க்கையில வலையை போடுகிறீர்கள்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இனி சத்தமா சொல்லுங்க. இனி வலது பக்கம் எங்க வலைய போடுவோம். அல்லேலூயா. நான் இப்படி சொல்லுவேன், இந்த ஆலயம் ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட முழுதும் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆண்டவரே, இனிமே இந்த ஆலயம், இந்த ஊழியம் உங்களுடைய வார்த்தையின்படியாக வலது பக்கம் வலைய போடும் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க வியாபாரம், தொழிலில் எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும்? எத்தனை பேர் வாழ்க்கையில
பெரிய 153 மீன்கள் வேண்டும். அத்துணை மக்களும், எனக்கன்பான இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, நீங்களும் வலது பக்கம் உங்களுடைய வலையை இன்னையிலிருந்து போட்டீங்கன்னா 153 பெரிய மீன்களை ஆண்டவர் கிடைக்கும்படி செய்வாராக. உயிர்த்தெழுந்த வல்லமை பேதுருவை சந்தித்து மிகப்பெரிய உயிர் மீட்சியை அடைவைத்து அவனை மாபெரும் அப்போஸ்தலனாய் மாற்றினது. அதே வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்ததாக அந்த வல்லமை என்ன பண்ணுச்சு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்துல 27வது வசனம். யோவான் 20:27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அல்லேலூயா. தோமா அவர் எப்படிப்பட்ட ஆள்? அவரு ரொம்ப நல்லவர். அவர் யார்? அவர் ரொம்ப நல்லவர். ஆண்டவர் கூட 3 வருஷம் கூட இருந்து ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு, பிரசங்கத்தெல்லாம் கேட்டுட்டு, அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பார்த்துட்டு, நன்றாய் அவரோடு இருந்த அப்பங்களை எல்லாம் சாப்பிட்டுட்டு, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர் இல்லாத சீஷர்கள் மத்தியில காட்சி கொடுக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? உங்களுக்கே சமாதானம். ஆண்டவருடைய அதிகமான வார்த்தை, உங்களுக்கே சமாதானம். இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லையா? வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இல்லையா? படிக்கிற இடத்துல சமாதானம் இல்லையா? இல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில சமாதானம் இல்லையா? உங்களுக்கு இன்று சமாதானம் உண்டாவதாக. ஹல்லேலூயா சொல்ல முடியுமா? அந்த தோமா ரொம்ப நல்லவர். அவர் சொல்றாரு பாருங்க. எல்லாரும் சொல்றாங்க, நாங்க பார்த்தோம் ஐயா, ஆண்டவர் இங்கதான் வந்தார் ஐயா, இந்த கதவெல்லாம் பூட்டிட்டு இருந்தோம், உள்ள வந்து பயப்படாதீங்க, உங்களுக்கு சமாதானம் சொன்னாரு. ஆண்டவரை பார்த்தோம், அந்த கையை காமிச்சாரு, காலை காமிச்சாரு. உடனே இவங்க சொல்றாங்க, எம்மாவுக்கு போன சீஷர்கள் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மந்தமா இருந்தது, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சோர்ந்து போய் கதையா சொன்னோம். ஆண்டவர் எங்களுடைய மந்த நிலையை மாற்றினார். ஏன் இவ்வளவு மந்தமா இருக்கேன்னு சொல்லி எங்களுடைய இருதயங்கள்லாம் என்ன ஆச்சு? கொழுந்து விட்டு எரிந்ததுன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய மாட்டேன், நம்பவே மாட்டேன், என்ன சொன்னாலும் சரிதான், நான் என் இந்த கைய அவருடைய காயத்துல போட்டு பார்த்தால் ஒளி எதை செய்ய மாட்டேன், நம்பவே மாட்டேன். மிக மிக நல்லவர். எல்லாருடைய நிலைமையும் அப்படித்தான் இருக்கு. ஒரு தோமா இன்னைக்கு எழுதப்பட்டிருக்கிறார், எல்லாரும் அப்படித்தான் இருக்கும், அது குறையா சொல்ல முடியாது, அது மனித இயல்பு, பரவாயில்ல. ஆனாலும் அந்த வார்த்தையை ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமை உற்று நோக்கி கேட்டு கொண்டிருந்ததையா எல்லாமே சொல்ல முடியுமா? தோமாவை என்ன சொன்ன? என் கையில என் காயத்துல உன் விரல போட்டு பார்த்தாதான் நம்புவேன்னு சொன்னியா? உன்னை எங்க அனுப்புறோம் பாரு, உன்னை எங்க அனுப்புறோம் பாரு. மற்றவங்க எல்லாம் அங்க இருந்தாங்க. தோமா எங்க வந்தாரு? சென்னைக்கு, இந்தியாவுக்கு வந்தாரு. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. சந்தேகப்பட்ட தோமா எங்க வந்தாரு? சென்னைக்கு வந்தார் ஐயா. இந்த சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இன்னைக்கு வரைக்கும் போனா பார்க்கலாம். என் தோமாவுடைய உள்ளம் சுக்கு நூறாய் உடைந்தது. எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா? அந்த ஒரு வாரம் கூட ஆகல, காயம் சரியா கூட ஆறியிருக்காரு. அந்த காயத்துல ஆண்டவர் அவருக்காகவே இன்னொரு முறை வந்து, தோமாவே நீ விசுவாசிக்கல, பரவாயில்ல, அதற்காக என் வல்லமை ஒன்றும் குறைஞ்சு போகல, நான் உன்ன மாதிரி ஆட்கள் தான் எனக்கு என்ன செய்யணும் வேண்டும். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் மையப்படுத்தி சொல்லுங்க. உங்களை மாதிரி குடும்பத்தையும் உங்களை மாதிரி பிள்ளைகளையும் இது போல சாதாரணமான ஆலயத்தை தான் ஆண்டவருக்கு வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. சோர்ந்து போயிருக்கிற உங்களை தான் ஆண்டவருக்கு வேணும். விசுவாசிக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுகிற நம்ம தான் ஆண்டவருக்கு வேணும். மற்றவங்களெல்லாம் ஆண்டவர் விட்டுட்டார். தோமாவை பார்த்து கேட்குறாரு, இப்படியா சொன்ன? கண்டு விசுவாசிப்பவர்களும் காணாமல் விசுவாசிப்பவர்களே பாக்கியம், அவருக்காகவே வந்தார். எப்பேற்பட்ட வல்லமை ஐயா! அந்த உடைத்து எறிந்த வல்லமை நம்மனா போவான். இவன் நம்பாட்டா கிடக்கான் ஈத்திரப்போய. என்ன சொல்லுவோம்? இவன் நம்பாட்டா கிடக்கான் ஈத்திரப்போய. 3 வருஷம் கூட இருந்து சாப்பிட்டான், போனான், வந்தான், என் கூட தூக்கிட்டு தோளில் போட்டு அலைஞ்சேன். இப்போ என்ன சொல்கிறான்? என் கையில் அவர் கையை விடணுமா? இவர் காமிக்கிற என் வல்லமை குறைஞ்சி போகும் பாரு, என்ன பண்ணிருப்பாரு சொல்லியிருப்பான். ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவனையும் நேசிச்சார் ஐயா. அவன் சொல்லுங்க. அந்த தோமா என்ன பண்ண போறான் நல்லா தெரியும் அவருக்கு. இந்த தோமா
படகுலேறி எங்க போக போறாரு? இந்தியாவை நோக்கி போக போகிறார், சென்னைக்கு போக போகிறார், அங்கே இரத்த சாட்சியாய் மரிக்க போகிறார். அங்கே பக்கத்துல இது போல ஒரு ஆலயங்கள்லாம் எழும்பி வரப்போகிறது. இதே உயிர்த்தெழுந்த நன்னாளில அவர்கள் ஒரு நாளிலே என்னை ஆராதிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அதே வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா?